வணக்கம் நண்பர்களே. இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி நிறைய மன்னராட்சி இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து சேரன், சோழன், பாண்டியன் இன்னும் பல குறுநில மன்னர்கள் இந்த மாதிரி இந்தியா முழுக்க நிறைய மன்னர்கள் பரவி இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்தாங்க. பிரிட்டிஷர்ஸோட போராடும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய அ டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம லீடர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க, அதாவது சுதந்திரத்துக்கு ஃப்ரண்ட் லைனில் நின்ன லீடர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து திரும்ப மொனார்க்கிக்கு போக வேண்டாம், அதாவது திரும்ப மன்னராட்சிக்கு போக வேண்டாம். நம்ம வந்து டெமோக்ராட்டிக் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இந்தியாவை மாற்றலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வேணும். அதனால கான்ஸ்டியூஷன்னு ஒன்று உருவாகுது. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல். ஸோ அந்த பிரின்சிபல் உருவானதுக்கப்புறமே வந்து டெமோக்ரஸி அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்போ மக்களுக்கு ஓட்டுரிமை வேணும். அடுத்தது தான் வந்து ஓட்டுரிமைக்குள்ளர வராங்க. ஓட்டுரிமை வந்து வழங்கும்போது மேல்தட்டு வர்க்கம், கீழ்த்தட்டு வர்க்கம் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல், அப்போ இன்னும் வந்து ஃப்ரெஞ்ச் காலனிஸ் அந்த மாதிரி நிறைய கொலோனியல் சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்தியா முழுக்க இந்தியன் சிட்டிசன் எல்லாத்துக்குமே வந்து அடல்ட் சிட்டிசன், நல்லா நோட் பண்ணணும், அடல்ட் சிட்டிசன் எல்லாத்துக்குமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிங் ரைட்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமே வந்து ஓட்டு போட்டு எலெக்ஷன் நடந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வர்றாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மக்கள்கிட்டருந்து வர பிரதிநிதிகள், அதாவது ஏன் அவங்க வந்து மக்கள்கிட்டருந்து வரணும்னா, அவங்க மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து மக்கள்லேருந்து பிரதிநிதிகள் வராங்க. அதுதான் வந்து டெமோக்ரஸியோட ஃபஸ்ட்டு தூணாக வந்து உருவாக்குறாங்க. லெஜிஸ்லேஷன், அதாவது சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஒரு குரூப், ஒரு குழு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு குழு. ஸோ சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு விருப்பமான சட்டங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மக்களுக்கு விருப்பமான சட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அந்த குழுவோட நோக்கம் அதுதான். சரி, இப்போ வந்து சட்டங்கள் உருவாயிடுச்சு, பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துட்டோம், சட்டங்கள் உருவாயிடுச்சு. ஸோ இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு குழு தேவைப்படுறாங்க. ஸோ வந்து மக்களுக்கு இது உகந்ததான சட்டமா, இல்லை மக்களுக்கு இதை எப்படி நடைமுறை சிக்கல் எதுவும் இல்லாமல் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் இந்த சட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் உருவானது தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் பில்லர். அது வந்து 2வது பில்லர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பில்லர், சட்டத்தை உருவாக்குறாங்க. செகண்ட் பில்லர் வந்து டெமோக்ரஸி, அட்மினிஸ்ட்ரேஷன் பில்லர். அவங்க வந்து உருவாக்கின சட்டத்தை மக்களுக்கு எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. தேர்டு வந்து இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஜுடிஷியரி, அதாவது இதில் சட்ட சிக்கல்கள் ஏற்படுது, இல்லை வந்து மக்களுக்கிடையே வந்து ஏதாவது மோதல்கள் ஏற்படுது, ஆட்சியாளர்களுக்கிடையே ஏற்படும் மோதல்கள், மக்களுக்கிடையே ஏற்படும் மோதல்கள், எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்கு அரசியல் சார்ந்து இல்லாத ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுதான் ஜுடிஷியரி அமைப்பு. அவங்களோட வேலை என்னென்னா மோதல்களை தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுறோமா, இந்த லா இல்லை எது வந்து உருவானாலும் அது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் ஜுடிஷியரின்னு ஒரு தூண், அது வந்து ஒரு செப்பரேட் பில்லராக வந்து உருவாக்குனாங்க. ஸோ இது வந்து 3 இம்பார்ட்டண்ட் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. 4வது ஒரு பில்லர் உருவாகுது, அதுதான் வந்து மீடியா. அப்போ ஊடகம் அப்படிங்கிற ஒரு பில்லர் உருவாயிருச்சு. ஸோ ஊடகத்தை வந்து எப்படி அரசாங்கம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா, மக்களுக்கு திட்டங்களை தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி மக்களுக்கு இடையே நிலவும் பீதிகளை வந்து அரசாங்கம் தன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு அந்த பீதிகளை குறைக்கணும். மக்களுக்கு நிறைய வந்து பயம் இருக்கும், இந்த சட்டத்தால் அது வந்துடுமோ, இதால் அது வந்துடுமோ அப்படின்ட்டு நிறைய வந்து பயங்கள் இருக்கும். அந்த பயத்தை வந்து தடுக்கணும். தவறான தகவல்கள் அரசுக்கு, அதுவும் இப்போ வந்து
மீடியா இருக்கிறதுனால நிறைய தவறான தகவல்கள் பரவுது. அந்த தவறான தகவல் பரவுவதை வந்து தடுக்கிற பொறுப்பு கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. அதே மாதிரி திட்டங்கள் போய் சேருதா அப்படின்ட்டு கவனிக்கிற பொறுப்பு கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதே மாதிரி திட்டங்கள் சரியானதா என்று கண்காணிக்கிற பொறுப்பு கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இது எல்லாமே அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா அப்படிங்கிற மக்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் ப்ரெஸ் மீட் இருக்கணும். ப்ரெஸ் மீட் வந்து திட்டமிடப்படாத உரையாடல்கள் இருக்கணும். ஸ்கிரிப்டடாக இருக்கக்கூடாது. அன்ஸ்கிரிப்டட் ப்ரெஸ் மீட்ஸ் நிறையா இருக்கணும். அதே மாதிரி வந்து மன் கி பாத் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து நம்ம நினைக்கிறத மட்டுமே ஆட்சியாளர்கள் பேசக்கூடாது. மக்களோட குரல் என்னங்கிறத வந்து அவங்க காது கொடுத்து கேட்கணும். அதாவது கண்ணாகவும் மக்களாட்சியில் வந்து கண்ணாவும் காதாவும் ப்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ணையும் காதையும் நம்ம என்றைக்கும் மூடிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து நல்லா பதில் கொடுக்குற தலைவர்களுக்கு ஃபயர் விட்டால் போதும். ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடக்கூடிய தலைவர்களை நம்ம ஊக்குவிக்கக்கூடாது என்றைக்குமே. ஸோ ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்கை. ஆட்சியாளர்கள் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு தன்னை நிரூபிக்கணும்னா ப்ரெஸ் மீட் தேவை. நன்றி நண்பர்களே.